ட்ரேடிங் தமிழ் சாம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லா இண்டெக்ஸுமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பிரி வீக்கெண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இப்போ நிஃப்டி சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட்டான 23,430 440 அந்த ரேஞ்சு கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் என்ன பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ட் இன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன் தான் வைக்கலாம். இன்னைக்கு கன்சல்டேஷன் தான். ஒரு பீக்கான ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 தான் ஒரு கேண்டில் மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் அப்படியே கரெக்டாக போய் கிட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸ்பிரி பெரிய லெவலில் மூவ்மெண்ட் நடக்கல இதை நம்ம நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,600க்கு மேலே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் ஓகேங்களா 120 பாயிண்ட்ஸ் நல்லா பாசிட்டிவ் போகும். 23,726 லெவலுக்கு போகும். ஸோ அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 ஓகேங்களா. சார் நாளைக்கு வீக்கெண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது ஓகேங்களா. ஸோ அதனால் 23,800 ஃபர்தராக பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் போகுது அப்படின்னா அடுத்த அப்டேட் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 23,500க்கு மேலே தான் சப்ஷன் ஆகுது ஓகேங்களா. அதனால் 23,500ன்ற லெவலை ஸ்ட்ராங்காக ஓஏ டேட்டை பில்ட் ஆகிட்டு இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா 23,500க்கு கீழே விடுறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் நல்ல வால்யூம் பில்ட் ஆகிருக்கு. 23,500ல் 23,500க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் 23,436 இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழே வருது அப்படின்னா 23,368ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா நம்மளுடைய இந்த சேனல் ஓகேங்களா. ஸோ இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கும் கிட்டத்தட்ட 23,300 ரேஞ்சுக்கிட்ட ஓகேங்களா. சரி ஓகே, இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே நீங்கள் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் நடக்கல, பட் இருந்தாலும் ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு நாளைக்கான பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல இப்படி இந்த ட்ரெண்ட் லைனை போட்டால் நம்மளுக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் மாதிரி தருது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது அசெண்டிங் ட்ரையாங்கல் ஓகேங்களா. ஸோ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கல் படி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நாளைக்கு 52,000 நம்ம ஃபிப்னோசி லெவல் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிப்னோசி ட்ரா பண்ணதில் நம்ம ட்ரா பண்ணதில் நேத்தியாக சொல்லியிருந்தோம் 50,573 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்த லெவலான 51,796 கிட்டத்தட்ட 51,800ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அந்த 51,800ல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் அதுலேருந்து கீழே வந்திருக்கு, அது எது வரலையும் வந்திருக்குன்னா 51,292 அது கிட்டத்தட்ட 300 இந்த ரேஞ்சு ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதுமாதிரி ட்ரா பண்ணிக்கிங்க. இப்போ நாளைக்கு 51,800க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் ரவுண்ட் ஃபிகரான 52,000ன்றது இருக்குது. ஸோ இந்த 52,000க்கும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் 52,435 லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா இந்த 51,780லேருந்து திருப்பி கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். கிட்டத்தட்ட 51,640க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 51,300 51,400 அந்த ரேஞ்சு வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. சார் இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது மாதிரி கீழே வரும். ஸோ இதிலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இப்படி போகும் மேலே ஓகேங்களா. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸோ இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஒன்ஸ் 51,800க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கீழே 51,800 ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் மேலே போகலாம் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு. இல்லை 51,600 கிட்ட ஓப்பன் ஆகுது, 650 கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா மேலே போய் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 51,700க்கு போயிட்டு திருப்பி அதுலேருந்து 51,300 வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகலையோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணா இந்த இடத்துல எப்படிமா ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா நாளைக்கு 22,900 ஓகேங்களா. இந்த 23,000 ரேஞ்சு, இந்த 23,000 ரேஞ்சியை
நாளைக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா மேலே பிரேக் அவுட் பண்ணி போகுது. 23,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆன் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23,000க்கு மேலே போகுது அப்படின்னா 23,260ன்றது ரெசிஸ்டன்ட். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 23,400ன்றது இமிடியேட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, நம்மளுக்கு ஃபிப்னசி படி பார்த்தீங்கன்னா 23,250ன்றது நாளைக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கு. ஒன்ஸ் கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும், மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளே வரும். அது எது வரலையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,900ன்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் 22,900ன்றது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோ 22,817ன்றதுக்கு அடுத்து சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க 22,820. அது வந்து நம்மளுக்கு நாளைக்கு டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட நாளைக்கு எந்த பக்கம் மூவ் ஆனாலும் ஒரு 100 பாயிண்ட் மேலேயும் 100 பாயிண்ட் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்ப்போம். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 12,000ன்றது 12,070ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா டபுள் பாட்டம் மாதிரி ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்றத நேற்று சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த டபுள் பாட்டம் மாதிரி பிரேக் அவுட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்குன்னா 12,155 ஒரு 75 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. இதில் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணி தான் போயிருக்காங்க மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸாக போன ஹை. ஓகேங்களா, ப்ரீவியஸ் போன ஹை இன்னைக்கு போன ஹையும் சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா, 22,160 அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 12,160 இந்த 12,160 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 12,260 ஒரு 100 பாயிண்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,070க்கு கீழே வந்தால் தான் இந்த லோ. ஓகேங்களா, 12,938 அந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஃபைனலாக வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பிரி நாளைக்கு, அதனால் சென்செக்ஸையும் பார்த்துருவோம். இப்போ சென்செக்ஸு நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்த லெவல் படி தான் வந்து சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டண்ட்டும் எடுத்திருக்கு. அப்போ இதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிப்போங்களா. இன்றைக்கி வந்து ஹை தான் ரெசிஸ்டண்ட்டாக வச்சுப்போம். இப்போ இன்னைக்கு வந்து ஹைக்கு மேலேயே நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்குன்றது இந்த இடம். ஓகேங்களா, 77,857 அதுக்கு மேலே போணுச்சுன்னா 88,000ன்றது இமிடியேட் ரெசிஸ்டண்ட், 88,317ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட். ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த இடம். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு சேனல் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே என்ன பண்ணுறோம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 77,400ன்றது சப்போர்ட்டு, 77,250ன்ற ஒரு சப்போர்ட்டு, 77,145ன்ற ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா, மேஜராக பார்த்தீங்கன்னா 77,000ன்றது அடுத்த சப்போர்ட்டு. இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், பிரேக் அவுட் லெவலாக இருக்கட்டும், மேஜரான சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பிவோட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில். ஃப்ரீயாகவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம், அதாவது லோ ப்ரோக்கரேஜுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்குமா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜஸ் கமிஷனாக எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு 500 ப்ராஃபிட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரேட் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இது டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அது மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ நம்பா.